இப்பொழுது இது நேபாள் தரப்பில் தாங்கள் இந்த கைதை எவ்வாறு நாங்கள் நடைமுறைப்படுத்தினோம் என்பதை அவர்கள் அறிவித்து அவர்கள் விரிவாக அறிவிக்கும் வரை அல்லது அவர்கள் அதில் அமைதியாக இருந்து விட்டார்கள் சொன்னால் இலங்கை தீவில் இதை தாங்களுக்கு ஏற்ற வகையில் சொல்லிக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. முதல் நேபாளில் இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பு எவ்வாறு இருக்கிறது என்று புரிந்து கொண்டோம் என்றால் இதில் இன்னும் புரிதல் எங்களுக்கு வரும். இந்த நாடுகள் சார்ந்த போலீஸ் கட்டமைப்புகளை கடந்து ஒரு கட்டமைப்பு இருக்கிறது இன்டர்போல். அதுவும் இந்த விடயத்தில் ஒரு பேசுபொருளானது. அந்த இன்டர்போலுக்கு தாங்கள் சிவப்பு எச்சரிக்கை இவர் சம்பந்தமாக பாய்ந்து கொண்டோம் என்பதை இலங்கை ஒத்துக்கொண்டு இப்பொழுது இந்த இன்டர்போலுடைய செயற்பாடு வார்க்கணும்னா இன்டர்போலுக்கு 196 நாடுகள், இப்பொழுது ஐநாவில் 193 அங்கீகரிக்கப்பட்ட நாடு இருந்தாலும் இன்டர்போலில் 196 நாடுகள் அதில் ஒரு அங்கமாக இருக்கிறார்கள். அவை இந்த 194 நாடுகள் சம்பந்தப்பட்ட தகவல்கள், குறிப்பாக குற்றவியல் சார்ந்த தரவுகள் அனைத்தையும் இணைக்கின்ற ஒரு பொறிமுறைக்குள் இந்த இன்டர்போல் ஒரு பெரும் வகைபாகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறது. இன்டர்போலுடைய இந்த வகைபாகத்தில் இன்னொரு விடயம் இருக்கிறது. இன்டர்போல் அந்த நாடுகளில் இருக்கக்கூடிய சவால்களுக்கு ஏற்ற வகையில் அவருடைய அங்கீகாரத்துடன் அவருடைய அனுசரணையுடன் அந்த நாடுகளுக்குள்ளேயே தங்கள் சார்ந்த கட்டமைப்புகளை உருவாக்குவது, தங்களுக்கு ஒரு மத்திய அலுவலகத்தை வைத்துக் கொண்டு அந்த நாட்டுக்குள் இருக்கக்கூடிய போலீஸ் துறைகள் அல்லது அந்த பாதுகாப்பு துறைகள் சார்ந்த அனைவருடைய விடயங்களிலும் ஒரு நெருக்கமான உறவை பேணி அங்க இருக்கக்கூடிய விடயங்களை கையாளும். நேபாளில் அதாவது இன்டர்போலினுடைய ஒரு மத்திய அலுவலகம் காத்மண்டுவில் இருக்கிறது. இதை ஏன் அங்கு உருவாக்கினார்கள் சொன்னால் 2 முக்கிய விடயங்களுக்காக. ஒன்று, நேபாளில் இருக்கக்கூடிய உலகத்தில் அரிதான விலங்குகள் என்று அடையாளப்படுத்தக்கூடிய பல விலங்குகள் நேபாளில் இருக்கிறது. இவற்றை சர்வதேச ரீதியாக கடத்துகின்ற ஒரு பெரிய பொறுமுறை இருப்பதை தடுத்து நிறுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதன் அடிப்படையில் ஒன்று. இரண்டாவது இருக்கிறது, முன்னர் இந்த தென்னாசிய வட்டகையினுடைய ஒரு ஹப்பாக தப்பி செல்லுகின்ற இந்த பொறுமுறையை தவறான விடயத்தில், அதாவது குற்றச்செயலில் ஈடுபவர்கள் ஒரு ஹப்பாக பயன்படுத்தியதாக ஒரு காலத்தில் பூட்டான் இருந்தது. பூட்டானூடாக தப்பி செல்லுகின்ற ஒரு பொறுமுறை இருந்தது. பின்னர் நேபாள் அப்பொழுது மாவோயிஸ்ட் கிளர்ச்சியில் இருந்தது. அதன் பின்னர் அது முறைமைப்படுத்தப்பட்ட அரசாங்கமாக மாறியதன் பின்னர் அது முடிவுக்கு வந்து அது இப்பொழுது அந்த ஹப்பாக நேபாள் மாறி இருக்கிறது. ஆகவே இந்த காத்மண்டுவினுடைய இந்த சவாலை எதிர்கொள்ளுகின்ற ஒரு பொறுமுறையாகவும் தான் இந்த இன்டர்போலினுடைய அலுவலகம் அங்கு உருவாக்கப்பட்டது. அதுக்கு ஒரு ஐஜிபி, அதாவது இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் என்று சொல்லுவோம், அதிகபட்ச போலீஸ் மா அதிபர் தலைமையிலான ஒருவருக்கு 10க்கு மேற்பட்ட அலுவலர்களை கொண்ட அலுவலகம் காத்மண்டுவில் இயங்கி வருகிறது. இவர்கள் அங்கு இருக்கக்கூடிய சவால்களை மையப்படுத்தியாக பல பொறிமுறைகளை அங்கு உருவாக்கியிருக்கிறார்கள். நேபாளில் இருக்கக்கூடிய இந்த நடமாட்டங்கள், ஹியூமன் ஸ்மக்லிங் என்றக்கூடிய இந்த மனிதர்களை கடத்தக்கூடிய இந்த நடமாட்டங்களை அவதானிப்பதற்காக நேபாளுக்குள்ளேயே ஒரு ஹியூமன் டிராஃபிக்கிங் பீரோ ஒன்று உருவாக்கப்பட்டு, போலீஸ் துறையில் தனித்துவமான பீரோ ஒன்று உருவாக்கப்பட்டு அது இயங்கிக் கொண்டிருக்கிறது.